உலகாளும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். பாபாவிற்கு சனாதன தர்மத்தின் பிரதி மற்றும் ஹிந்து தர்மத்தின் அந்த தெய்வங்களின் பிரதி என்ன விதமான ஒரு மரியாதை இருந்தது, அதற்கு அவர் என்னெல்லாம் செய்தார் அப்படிங்கிற ஒரு சம்பவம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு இறைவன், அதாவது ஹிந்து தெய்வ வழிபாடுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு, அந்த தெய்வங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்தாரு, அவங்கள நம்புறவங்களுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாருங்கிறது தான் இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த நிகழ்ச்சியோட ஒரு நோக்கம். ஒரு முறை பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு பக்தன் வந்தார். அவரோட நண்பனும் வந்தார். அந்த பக்தனை பார்த்த உடனே பாபா என்ன சொன்னார்னா, ரொம்ப அன்போடு அழைத்தார். என்னன்னு அழைத்தாரு? வா ராமதாசி அப்படின்னு அழைத்தார். அந்த பக்தன் அவனை ரொம்ப ஆச்சரியம், அவனுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்தான். அதோட அந்த நண்பன் அவனுக்கும் ஒரு கன்ஃபியூஷன். அந்த நண்பன் அந்த பக்தனிடம் கேட்டான், உன்னோட பேர் ராமதாசி இல்லையே, அப்புறம் ஏன் பாபா உன்னை ராமதாசின்னு அழைக்கிறாரு, என்ன குழப்பம் இது, வேற யாரையாவது நினச்சி உன்னை இந்த மாதிரி கூப்பிடுறாரா அப்படின்லாம் அவன் கேட்குறாரு. இந்த பக்தன் சொல்கிறாரு, நானே குழப்பத்தில் இருக்கேன், ஏன் பாபா என்ன அப்படி அழைத்தாருன்றது எனக்கு தெரியல, நாம் பாபாவே கேட்போம் அப்படின்னு கேட்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு நினைவுக்கு வருது. அந்த பக்தனுக்கு என்னென்னா, 2 வருஷ காலமாக அவன் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக ராமநாமத்தை ஜபிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். அவனோட வீட்டில் இருக்கிற அவனோட மனைவிக்கு கூட தெரியாது அவன் இந்த மாதிரி ஜபம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. பாபா கிட்டேருந்து எந்த விஷயத்தையுமே யாராலையுமே மறைக்க முடியாது. அது எவ்வளோ பொத்தி நம்ம மூடி வைக்க முயற்சி பண்ணாலுமே அது பாபாவுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவள் சர்வ வியாபி, எல்லார் உள்ளங்களையும் வசிக்கும். அந்த தெய்வத்துக்கு தெரியாத ஒரு விஷயமே இருக்கவே முடியாது. அப்போதான் அந்த நண்பனுக்கு இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது, இந்த மாதிரி பாபா ஏன் இவனை அப்படி அழைத்தார் அப்படின்றது. அதுவும் தவிர அவன் என்ன நினைக்க, அப்போதான் அவனுக்கு புரிஞ்சுது, சாய்பாபா எல்லாமே அறிந்தவர், அவரிடம் எதுவுமே மறைக்க முடியாது என்ற விஷயம் அந்த நண்பனுக்கு அப்போ தெரிஞ்சு அவர் மனசுக்குள்ளேயே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு மகானை சந்திக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக. ராமநாம ஜபம் செய்வது பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே சொல்வார், அவரோட பேரோடையே சாய்ராம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சொல்கிறாம், ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய், எல்லாத்துலேயும் ஒரு ராம் 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 அப்படின்னு வந்தால் ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெய் ராமா இதையும் சொல்வார். சிவனேசன் சுவாமிஜி கிட்ட இந்த மாதிரிலாம் அவருக்கு சூக்ஷ்மத்தில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி ராமநாம ஜபம் பண்ணால், ஏன்னா ராமநாம ஜபம் பண்ணுறதுனால நமக்கு இறைவன்கிட்ட நெருக்கம் ரொம்ப நிறைய வரும். 2வது நம்மளோட ஆன்மீக பாதை ரொம்ப கிளியராக ஒரு தெளிவு வரும் அதில் அப்படிங்கிறது தான் அதோட பின்னணி. அதனால் அந்த மகிழ்ச்சி இந்த பாபா அவரோட அந்த ராமநாம ஜபம் செய்கிறாருங்கிறது பாபா அறிந்து அதுக்கு அவர் அவரை ராமதாசின்னு கூப்பிட்டது நினச்ச அந்த பக்தனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மனசில். நமக்கு இவ்வளோ ஒரு நல்ல அங்கீகாரம் பாபா கொடுத்துருக்காரு, நம்ம செய்கிறது பாபாவுக்கு தெரிஞ்சு நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி ஆசைன்னா, அந்த பாபா சொன்ன இந்த ராமதாசின்னு அவரை அழைத்தது மேலும் அவருக்கு இன்னும் நிறைய ராம ஜபம் செய்யணும், ராமநாம ஜபம் செய்யணுன்ற உற்சாகத்தை உண்டாக்கி அவரோட மனசுல. அப்போ அவர் பாபாவிடம் அப்பதான் மனசை விட்டு, இதை சொல்லவே தேவையில்லைன்னா பாபாவுக்கு எல்லாமே தெரியும். அவர் அப்பதான் பாபாவோட காலை பிடிச்சு, என்றைக்குமே உங்களுக்கு நான் சரணடைகிறேன், உங்கள் பாதத்திலே நான் இருக்க விரும்புகிறேன் அப்படின்ட்டு பாதத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இன்னும் மேல்கொண்டு ஆசீர்வாதம் வாங்கி அங்கேருந்து புறப்பட்டார். இது சொல்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயந்தான், ராமநாம ஜபந்தான். ஆனால் எங்கேருந்தோ அந்த பக்தனோட வாழ்க்கையும் முழுக்க பாபா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவர் செய்யக்கூடிய ஒரு தெரிஞ்சு தெரியாத செயல்கள் யாருக்கும், அதையும் பாபா கிட்டேருந்து மறைக்க முடியாது. அதையும் தெரிஞ்ச பாபா அவ்வளோ அருமையான ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அதனால நாமளும் ஏதாவது ஒரு மனசில் ஒரு ஜபத்தை எடுத்துக்கணும். இதுதான் உங்ககிட்ட என்னோட விண்ணப்பம். அது ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். ஒரு தினமும் இது நம்மளுக்கு ஒரு மனசுக்கு நிறைய அமைதி கொடுக்கும், ரொம்ப ஒரு சாந்தத்தை உண்டாக்கும். நம்ம மனசு ஒருநிலைப்படும்.
அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு பாபா பற்றின ஒரு நாம ஜபம் எடுத்து நீங்கள் பண்ணலாம். இல்லை இதே ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் சொல்லலாம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதெல்லாம் பவர்ஃபுல்லான நாம ஜபங்கள். இது நீங்கள் சொல்ல 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 ஆத்மா சுத்தி அடையும். அதனால் இதை ஒரு நல்ல ஒரு இன்டென்ஷனாக நீங்கள் எடுத்துட்டு இங்கே ஆரம்பிக்கிறது உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்லது. உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்கு இது ஒரு நல்ல வழி அப்படின்றது நான் நம்புகிறேன். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம்.